ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்ட்லி நாளையிலேருந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 1 வீக் அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸில் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி எக்ஸாம் எல்லாம் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பென்ஸை வச்சு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, கிளிட்டர் பென் யூஸ் பண்ணலாமா, ஸ்டிக் பென் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் படிக்கிறத கண்டிப்பாக ரீகால் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நோட் பண்ணி வச்சு படிக்க பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு போகிற முன்னாடி வந்து எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, எல்லா கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேஷனரிஸ் என்னென்ன ஸ்டேஷனரி தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் கொஸ்டினை பார்க்குறப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயோ படித்ததுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி அந்த கொஸ்டின் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் நல்லா படித்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 2-3 இதை வந்து சேர்த்து ஒரே கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சிருக்க அந்த ஒரு இது மட்டும் சொல்லிட்டு அதை மட்டும் அப்ரோச் பண்ணுவீங்க. இப்போ 30 மார்க்னா அதுக்கு மட்டும் 7 மார்க் இருக்குன்னா பேலன்ஸ் இருக்க வந்து மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு இதை மட்டும் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு பாதி மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு ஃபுல்லாக மார்க் கிடைச்சுன்ட்டு. ஸோ அதனால் கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஸோ என்னென்னலாம் கேட்டுக்கோங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த டாபிக் ரிலேட்டடாக அந்த டாப்பிக்கை போட்டு எழுதி வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் சொல்லிட்டு அந்த கொஸ்டினை பற்றி கேட்டு ஸோ அதை பற்றி வந்து உங்களை எக்ஸ்ப்ளனேஷன் டைப்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த கொஸ்டினை பார்க்குறப்போ நீங்கள் அந்த வாட் இஸ் மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் டிஃபைன் பண்ணி ஃபுல்லாக வந்து பேஜஸ் நிரப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய மார்க் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த டைப்ஸு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக எழுதுங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் அந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக கொஞ்சமாச்சு எழுதுவீங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இல்லைனா மார்க்ஸ் வந்து கிடைக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு சில இடத்துல வந்து இந்த மிஸ்டேக் இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறப்போ ஒரு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டினும் 3 கொஸ்டினும் தெரிஞ்சிடும். அதில் எது ஃபஸ்ட்டு நல்லா தெரியுமோ அதை அப்ரோச் பண்ண பாருங்கள். 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் 13 மார்க்காக 15 மார்க்காக டிசைட் பண்ணுங்கள். 15 மார்க் ஃபஸ்ட்டே நல்லா தெரியும், அதை அட்டன் பண்ண பாருங்கள். ஒரு சில டைம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டினுமே தெரியாத கொஸ்டின் மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஒரு சில டைம் கொஸ்டின் கஷ்டமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அதாவது கொஞ்சம் ரிலேட்டடாக தெரிஞ்ச கொஸ்டினாச்சும் இருக்கும், அதை தூக்கி ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை கூட கொஞ்சம் ரிலேட்டட் எழுத பாருங்கள். ஸோ அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும் அதை வச்சு அவங்க பேப்பர் கரெக்ஷனே வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. 2 மார்க்ஸ் இருக்கட்டும், பட் நான் சொல்கிறேன் வந்து 13 மார்க் அண்ட் 15 மார்க். ஸோ மூணாவது வந்து ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி கொஸ்டின் இருந்தாலும் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு சில பேர் வந்து இப்போ 5-13 மார்க் எழுதணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் விட்டுட்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கு மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி போகாமல் இருப்பாங்க. அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ அதாவது வந்து ஒரு கொஸ்டினை டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை கரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி 5 கொஸ்டின் இருக்குன்னா 5 கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். 15 மார்க் ஒன்றுனா 15 மார்க் ஒன்று, முடிஞ்சாலும் வந்து 100 மார்க்கும் முடிஞ்சாலும் எழுதி வைக்க பாருங்கள். ஸோ அடிஷனலாக வேறு கொஸ்டின் எழுதுறாங்க. இப்போ 11A-Bயில் உங்களுக்கு ரெண்டுமே தெரியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எனக்கு 12th கொஸ்டின் ஒன்றுமே தெரியாதுன்னா 11ல் A B எழுதி வச்சுட்டு 12th கொஸ்டினை விட்டுறாங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் மட்டும் அப்ரோச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து மிஸ்டேக்ஸ், காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் அப்படின்னா, கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அந்த கொஸ்டினை பார்க்குறப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா 11th கொஸ்டினா ஓகே ஃபஸ்ட்டு ஆர்டர் அனுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு 15 கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஆர்டர் எழுதுறங்கிற பேரில் 11, 12, 13, 14 சொல்லிட்டு வரிசையில் எழுதிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக போயிடும். கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இவங்க 11 வந்து அவ்வளோ தெரியல அப்படின்னா மார்க் வந்து கம்மியாக போடுவாங்க. ஸோ அப்படியே கம்மியாக மார்க் போடுறப்போ லாஸ்ட் கொஸ்டினுக்கு நல்லா இருக்க கொஸ்டினுக்கே மார்க் கம்மியாக வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை அப்ரோச் பண்ண பாருங்கள். 15 மார்க் நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக 15 மார்க்கை ட்ரை பண்ணிடுங்க. ஸோ ரெண்டாவது வந்து பேஜஸ் டிசைட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 13 மார்க் எவ்வளோ பேஜ் எழுதணும், 15 மார்க் எவ்வளோ பேஜ் எழுதணும்னே தெரியாது. அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எழுத பார்க்கணும். இப்போ ஒரு 13 மார்க் கொஸ்டினை 15 மார்க்லேருந்து எடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினை 15 மார்க்னு வச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ 13 மார்க்கில் கேட்குறப்போ நீங்கள் 15 மார்க் என்ன எழுதுறீங்களோ அதே உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களால் வந்து ஃபுல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஏன்னா 13 மார்க் உட்காந்துட்டு டைம் வந்து பத்தாது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்
கொஷினை எப்படி கேட்குறாங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஷார்ட் பண்ணிக்கணும், இல்லை சுருக்கி வந்து அந்த கொஷினை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து 100 மார்க்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த கொஷினை ஃபுல்லாகவே நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக்கு 13 மார்க்னா 13 மார்க் ஃபுல்லாக ஒரு 4-5 பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நிறையா பக்கம் எழுதிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு கொஷினுக்கே தெரியுங்கிறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு கொஷினுக்கு டைம் எவ்வளோனா அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா இதையும் வந்து உள்ளே கொண்டு வர பார்க்கணும். அது கரெக்டாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண பார்க்கணும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களை ஒரு நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு நோட்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எழுதணும், எப்படி ஆர்டராக கொண்டு போகணுங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டின் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க காம்போனன்ட்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்க படிச்சது பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் படிச்சிருப்பாங்க. அதை தூக்கி அப்படியே கேரக்டரிஸ்டிக் எழுதி வச்சுருவாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா அந்த கொஸ்டின் ஹெட்டிங்கை கரெக்டாக போட்டினாலும் உள்ளே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு எழுதி விடுங்க. அதாவது அதுக்கு ரிலேட்டடாக எழுத பாருங்கள். நீங்கள் வந்து கேரக்டரிஸ்டிக் படிச்சிருக்கீங்க, ஆனால் காம்போனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க கொஸ்டின் கேட்டுக்கல கேரக்டரிஸ்டிக் கேட்டாங்கன்னா கேரக்டரிஸ்டிக்னாச்சும் ஹெட்டிங் போட்டு கொஞ்சம் ரிலவெண்ட்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க, இவங்க வந்து படிச்சதுக்கு எழுதி வச்சுருவாங்க. இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ அதனால் வந்து கொஸ்டின் நம்பர் கரெக்டான கொஸ்டின் நம்பர் போட பாருங்கள். ஏபின்னு இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற லாஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ள உட்காந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு பைக் எடுத்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு வந்து ஹைவேல வந்து பைக் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அடுத்து என்ன பண்ண பார்ப்பீங்கன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வந்து அந்த பைக் எப்படி ஓரமாக கொண்டு போகலாம் தான் யோசிப்பீங்க. அது வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதே மாதிரி ஒரு கொஸ்டினை எப்படி வந்து சீக்கிரமாக அப்ரோச் பண்ணி கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு போகணும் தான் பார்க்கணும். அந்த இடத்துல உட்காந்து ஒரே கொஸ்டின்லேயே உட்காந்துடக்கூடாது. அதாவது அந்த வண்டி எப்படி நின்றுச்சுன்னா அதே வண்டியிலே அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி யோசிக்கக்கூடாது. ஸோ அது எப்படி வந்து அப்புறமா நகட்டி மூவ் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நேற்றே சொல்லியிருப்பேன். ஒரு டெஃபினிஷன் படிக்கிங்க அப்படின்னா அதுக்கு ரியல் டைமாக என்ன இருக்கோ அந்த எக்ஸாம்பிள் படிச்சு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோங்க. ஒரு டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா 2 டாப்பிக்கையும் மெர்ஜ் பண்ணி டிஃப்ரென்ஸ் படி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து புரியும். ஒரு கொஸ்டின் உங்களால் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ ஓரளவுனாலும் உங்களால் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பேப்பரை கரெக்டாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ பேஜஸ் எழுதணுங்கிற கன்சிடரேஷன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டே படிக்கும்போது பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே படிக்கலனாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கணும். அதான் டைம் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து அனெக்ஸர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வந்து அனெக்ஸரில் ஃப்ரண்ட் பேஜில் கரெக்டாக வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதாவது கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனால் கூட உங்களுக்கு வித்திகள் ரிசல்ட் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வந்து சைன் எங்கேயும் போடுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃப்ரண்ட் பேஜில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக வந்து எழுத பாருங்கள். மோஸ்ட்லி ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் தெளிவாக போடுங்க. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பென்ஸு அதாவது வந்து ஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து கிளிட்டர் பென் யூஸ் பண்ணலாமா, ஜெல் பென் யூஸ் பண்ணலாமாலாம் கேட்டுருந்தீங்க. இதை பொறுத்தவரை காமனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரண்ட் பேஜில். அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போக எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டப்போ சொன்னாங்க. மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் ஆர் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதுமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தப்பையும் ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ளூ யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூ மட்டும் யூஸ் பண்ண பாருங்கள். பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் மட்டும் யூஸ் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி நீங்கள் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பால் பாயிண்ட் பென் தான் அலோடுங்கிற மாதிரியும் நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட அனெக்ஸரில் பேக் பேஜில் கொடுத்துருப்பாங்க டூ டோன்ட்டுன்னு. ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹால் சூப்பர்வைசர்ட்டே கேட்டுருங்க. ஸோ டயக்ராம்ஸ்லாம் பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் இந்த ஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை கிளிட்டர் பென் யூஸ் பண்ணலாமாங்கிறதுக்குலாம் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி கிளிட்டர் பென்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெல் பென் யூஸ் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி பால் பாயிண்ட் பென் தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எது ப்ரோ நான் வந்து ப்ரிப்பேர் ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய இது படிச்சிருப்பீங்க. ஒரு சில டைம் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் ஒரு கிணறுக்குள்ளே குதிக்க போகிறீங்க, இல்லை கிணறை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஆழம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதோட ஆழம் தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த கிணத்துக்குள்ளே விழ முடியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஆழம் தெரியாமல் எதுக்குள்ளேயுமே வந்து போகக்கூடாது. ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இல்லாமல் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டாக டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. போன டைமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன வந்து என்னால் இந்த கொஸ்டினை கரெக்டாக வந்து டைம்குள்ளே முடிக்க முடியல ப்ரோன்னு சொன்னாங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து அவங்க 15 மார்க் படிச்சிருக்காங்கன்னா அப்படியே 15 மார்க் 13 மார்க்கில் கேட்குறப்போ ஃபுல்லாக அதை உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதக்கூடாது.
பாயிண்ட்ஸை முடிஞ்சாலும் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. அதுக்கு தான் நான் உங்களை சிம்பிளாக நீங்களே நோட்ஸ் எடுங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இப்போ தான் நீங்கள் இனிமேல் ட்ராவல் பண்ணி ஸோ உங்களோட டெஸ்டினேஷனுக்கு போக போகிறீங்க. சேஃபாக லேண்ட் ஆகணும். இதுக்கு நடுவில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லா எக்ஸாம்ஸும் கரெக்டாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி கடைசி வந்து சேஃப் லேண்ட் பண்ணணும். ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக செமஸ்டருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.